இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயை இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கிடுவோம். வெட்டி எடுத்துக்கிடணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இப்படி தான் வெட்டி எடுத்துக்கிடணும். எல்லா கத்திரிக்காயுமே நம்ம இதே மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கிடணும். புழு அதுமாக இருக்கான்னு பார்க்கக்காண்டியே இப்படி தான் வெட்டணும். கத்திரிக்காயை வெட்டி எடுத்துக்கிட்டோம். லைட்டாக கத்திரிக்காய்க்கு உப்பை போட்டு வச்சுக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காயை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கத்திரிக்காய் வெந்து வந்துடுது. இந்த தேஞ்சி வரையும் இது வெள்ளை கத்திரிக்காய்னால இப்படி தான் இருக்கும். வெந்துடுது, நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். கத்திரிக்காயில் எண்ணெயில் கத்திரிக்காயை பொரித்து எடுத்தாச்சு. மசாலா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கிடுவோம். எண்ணெயிலே வதக்கி எடுத்து தான் அரைக்க போகிறோம். வதக்கிக்கிடுவோம். தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காயை போட்டுக்கிடுவோம். 2 வத்தல் எடுத்துருக்கோம். வத்தலை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி பழத்தில் ஒரே ஒரு பழம் தான் எடுத்துருக்கோம். நீட்டு போக்காக வெட்டி வச்சுருக்கோம். இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிடணும். பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டு இவ்வளோ பூண்டு சேர்த்துக்கிடணும். பூண்டு சேர்த்தா தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி தூண்டு சேர்த்துக்கிட்டோம். சீரகம் சேர்த்துக்கிடுவோம். மிளகு போட்டுக்கிடுவோம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். மூணு குழம்பு மசாலா போட்டு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பில் போட்டு அரைச்சி போட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் தூர பறக்கி வைக்க மாட்டாங்க. நல்லா அதிலே சேர்ந்துக்கிடணும். அரைச்சி வதக்கி அரைச்சிடுவோம். வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு வெடிச்செடுத்து ஈராங்கத்தை போட்டுக்கிடுவோம். உரிச்சு வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுவோம். கருவேப்பில் போட்டுக்கிடுவோம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். வதக்கி அரைச்சது சேர்த்துக்கிடுவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருந்தோம். ஊற்றிக்கிடுவோம். கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். புளியை ஊற்றியாச்சு. இன்னுமே இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரையில் தான் நம்ம கத்திரிக்காயை சேர்க்கணும். வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். குழம்பு கட்டி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கத எண்ணெயிலே பொரிச்சு வச்சுருக்கத உள்ளே சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காயை சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவில் கிடந்து மசாலா இறங்கட்டும். கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு சாப்பிடுவோம். கீழே வச்ச பறவுமே மண் பாத்திரத்தில் சமைச்சோம்னா அது கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் அவ்வளோ அழகாக வந்து சுடுது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மழைக்கும் அதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சுவையோ சுவை.